ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தசைகளை வளர்க்கக்கூடிய முக்கியமான உடற்பயிற்சி மட்டும் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் லீனாக இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பல்க் பண்ணுறதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டு தான். ஃபஸ்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக டயட் வந்து இங்கே நல்லா மெயின்டைன் பண்ணணும். எந்தளவுக்கு நீங்கள் டயட்டை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட மசில் க்ரோத்துன்றது இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் பாடியை ஃபிட்னஸாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 30% தான் ஒர்க் அவுட் பண்ணணும். மிச்சம் 70% பார்த்தோன்னா உங்கள் டயட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு நல்ல ஃபிசிக், நல்ல ஒரு ஃபிட்னஸ் லெவலில் பாடியில் மெயின்டைன் பண்ண முடியும். தசை வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உடற்பயிற்சி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புஷ்அப்ஸ் வந்து செய்யலாம். புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலே வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டேன்னு வச்சுக்கோங்க. மண்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 புஷ்அப்ஸ் பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா 50 புஷ்அப்ஸ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் விட்டு பண்ணணும். 15 புஷ்அப்ஸாக கூட நீங்கள் வந்து பண்ணலாம். புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா 3 செட்டு பண்ணுங்கள். ஒரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ரெப்ஸ் 10லேருந்து 15 ரெப்ஸ்க்குள்ளே எவ்வளோ வேணும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணுங்கள். மண்டே பண்ணிட்டீங்கன்னா டியூஸ்டே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெனஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரைடே பண்ணலாம், அப்படி இல்லாட்டி சாட்டர்டே பண்ணலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பாடிக்கு ரெஸ்ட் தரணும். அப்படின்னா தான் உங்கள் மசில்ஸ் வந்து க்ரோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா முக்கியமாக ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள். ஸ்குவாட்ஸ் உடற்பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்கள் கால் தசைகளை வலிமையாக வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெத் லிஃப்ட் பண்ணுங்கள். டெத் லிஃப்ட்லாம் பண்ணுறதுனால உங்கள் தசைகள் நல்லா வலிமையாக இருக்கும். ஸ்குவாட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 ரெப்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக எத்தனை செட்டு ப்ரோ நான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3லேருந்து 4 செட்டு வரைக்கும் பண்ணலாம். ஒரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 டைம்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ப்ரெஸ். ஜிம்முக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா ராடில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ப்ரெஸ் வந்து பண்ணலாம். ரொம்பவே வந்து உங்கள் ஷோல்டருக்கு நல்லா வலிமையை தரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ப்ரெஸ். இந்த மிலிட்ரி ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராடில் வந்து ஜிம்மில் இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த மிலிட்ரி ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 செட்டு பண்ணலாம், அப்படி இல்லாட்டி 4 செட் பண்ணலாம். ஒரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 12 ரெப்ஸ் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் ஆட் பண்ணி உங்களோட ராட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் ஆட் பண்ணி இந்த தூக்குற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக வெயிட் ஆட் பண்ணாதீங்க. அதிகமாக போட்டு மல்லு கட்டுறதுனால நமக்கு ஒர்க் அவுட் ஃபார்ம் கூட தப்பாக விழுவலாம். அதனால் கம்மியான வெயிட் வச்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புல்லப்ஸ். இந்த புல்லப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறதுனால அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். முக்கியமாக நம்மளோட ஷோல்டர், நம்மளோட ட்ரைசெப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் மசில்ஸாக நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். முக்கியமாக இந்த புல்லப்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதை வந்து வீட்டிலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். புல்லப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்லப்ஸ் வந்து வீட்டில் ஏதாவது ராட் இருந்துச்சுன்னா கூட அதில் பிடிச்சி தொங்கலாம். செவரில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். முக்கியமாக இது பண்ணும்போது மேலே நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்கள் பாடியை வந்து கொண்டு போகணும். லைட்டாக பண்ணக்கூடாது. ஃபுல்லாக கொண்டு போயிட்டு ஃபுல்லாக டவுனில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 செட் பண்ணுங்கள். ஒரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 12 ரெப்ஸ் வச்சுக்கோங்க. செகண்ட் செட் பண்ணும்போது 10 ரெப்ஸ், தேர்ட் செட்டு பண்ணும்போது 8 ரெப்ஸ். இது மாதிரி குறைச்சிட்டே வாங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரே தடவை எனக்காக செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல், பை.